நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க கலம்கரி பிளவுஸ் வாங்கிட்டு ரொம்ப அழுக்கு துணி கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் மாத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. கலம்கரி பிளவுஸ் வந்து அழுக்கு துணி கிடையாதுங்க. அது வந்து அந்த பழுப்பு கலர் ஒரு மாதிரி டல் கலர் வர வைக்கிறதுக்கு மாட்டு பால்ல அதை ஃபர்ஸ்ட் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் கடுக்காய் பொடி போட்டு அதை ஒரு 1 டே ஊற வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கலம்கரி பிளவுஸ் அப்படிங்கிறது நமக்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். நம்ம போட்டுருக்கும் போது பயங்கர கம்ஃபர்டபிளா இருக்கும். அதே மாதிரி மழை காலத்துக்கு பாத்தீங்கன்னா வார்மா ஃபீல் பண்ணுவோம். சோ நமக்கு ரொம்ப குளிர் தெரியாது. அந்த 2 விஷயமும் கலம்கரி பிளவுஸ் செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி அதுல பெயிண்டிங் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பிளாக் கலருக்கு வந்து ஜாகரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வெள்ளம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. கலம்கரி மெட்டீரியல் ரெடி பண்றவங்க நம்ம கஸ்டமர் சில பேர் ஈஸியா சொல்லிடுறாங்க, அழுக்கா இருக்குங்க மாத்தி கொடுங்கன்னு. அவங்க ஒரு சாரி ரெடி பண்றதுக்கு 12 டேஸ் ஆகும். நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்ல, தெரியாதவங்க சொல்லும் போது இப்போ என்கிட்ட சொன்னா நான் வந்து அதை வெண்டாருக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். மேனுபேக்சருக்கு டைரக்டா அவங்களுக்கு சொல்லும் போது அந்த உழைப்பை வந்து நம்ம இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால கலம்கரி பிளவுஸ் தன்மை என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.